அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தற்போதைய அண்மை தகவல். ஈரோடு கிழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. திமுக சார்பாக ஈரோடு கிழக்கில் சந்திரகுமார் போட்டியிடக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். ஈரோடு கிழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கு? ஷியாம், வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் சரியாக காலை 7 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தற்போது மறு வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மறு வாக்குப்பதிவினை பொறுத்தவரை இங்கிருக்கின்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் அதே சமயத்தில் அரசியல் கட்சி வேட்பாளர்களுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்களும் கொண்டு தற்போது இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இவிஎம் மிஷினில் பார்த்துக்கொண்டால் 47 வேட்பாளர்களுடைய புகைப்படங்கள் அடங்கியிருக்கின்றது. அந்த புகைப்படத்தின் கூடிய அந்த சின்னமும் அடங்கியிருக்கின்றது. அந்த சின்னத்தில் ஏதேனும் அந்த பட்டனை அமைத்தால் வேறு ஏதேனும் விழுகிறதா அல்லது சரியான முறையில் இந்த இவிஎம் மிஷின் இயங்குகிறதா என சோதனையில் தான் தற்போது அந்த மறு வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை 53 இடங்களில் சுமார் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த 300 துணை ராணுவ படையினர், தொழில் பாதுகாப்பு படையினரும் அதே சமயத்தில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 1197 தேர்தல் பணியாளர்கள் தற்போது இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். சரியாக 7 மணி அளவில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடங்கி இருக்கின்றது. சரியாக மாலை 6 மணி அளவில் இந்த தேர்தல் என்பது முடிகின்றது. குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தால் இந்த வாக்குச்சாவடியில் ஆண் பெண் அவர்களுக்கான அந்த தனி கழிவறைகள் மற்றும் குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த நாற்காலி வசதி போன்றவைகள் அனைத்தும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் 3 முதல் 4 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இங்கு எந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது, வாக்குகள் சரியான முறையில் நடைபெற்று வருகிறதா என அங்கிருந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பார்வையிடுகின்றனர். அதே சமயத்தில் ஒரு வாக்குச்சாவடி மையத்தினை பொறுத்தவரை 5 CSFI என்கின்ற அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு வீரர்களும் ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் சுமார் 10 to 15 உள்ளூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் ஒரு வாக்குச்சாவடி மையத்தினை பொறுத்தவரை 100 அல்லது 200 மீட்டருக்கு முன்னாடியே அவர்களுடைய இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு வர வேண்டும். உள்ளே வருகின்ற நபர் அவர்களுக்கான அந்த அடையாள அட்டைகளை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற அந்த அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கக்கூடிய அந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே இந்த வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 7 மணி அளவில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. சுமார் 2,27,000 வாக்காளர்கள் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றனர். அவர்கள் வாக்கு செலுத்த இருக்கின்றனர். அதே சமயத்தில் காலை 6:50 மணி அளவில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஈரோடு மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா வாக்களிக்கின்றனர். 7:25 மணி அளவில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தன்னுடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றனர். தொடர்ந்து தற்போது முதலே இருந்து மக்கள் அவருடைய வாக்குகளை செலுத்துவதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர். இன்னும் சரியாக 30 நிமிடத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வாக்கு பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது. அதற்கான ஆயத்த பணிகளும் தற்போது வாக்குச்சாவடியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 12 அடையாளங்களில் ஏதாவது ஒன்று அடையாள அட்டை காமித்தால் மட்டுமே இந்த வாக்குச்சாவடியில் அவருடைய வாக்குகளை செலுத்துவதற்கான அந்த உரிமை என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் துவங்க இருக்கின்றது. ஷாம், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.